Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பஞ்சாபி சோலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ், பூரி, சப்பாத்தி, நான், தந்தூரி எல்லாத்தோடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு டீஸ்பூன் டீத்தூள் போட்டு அந்த டீத்தூள் வெளியில் வராத அளவுக்கு நல்லா முடி போட்டு இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட டீ பேக்ஸ் இருந்ததுன்னா 2 டீ பேக் போட்டு வேக வச்சுக்கோங்க. எதுக்கு நம்ம டீத்தூள் போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் போட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ 2 இன்ச்சு இஞ்சி, 2 இன்ச்சு இஞ்சியில் 1 இன்ச்சு இஞ்சியை நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகா இதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது, திப்பியாக இருக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வேறு காரம் மிளகாப்பொடியோ வேறு எந்த காரமும் நம்ம போட போகிறது கிடையாது. இந்த இஞ்சி பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ நம்மளோட கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டீத்தூள் பேக்கை எடுத்து வெளில வச்சுக்கலாம். சில பேர் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வேகணுன்றதுக்காக பேக்கிங் சோடா போட்டு வேக வைப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்ல மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சு கொண்டக்கடலை. இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே இது வந்து சோம்பு, சீரகம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதை மிக்சியில் தான் போட்டு அரைக்கணுன்றது கிடையாது. நம்ம அம்மியில் கூட தட்டி எடுத்துக்கலாம். இல்லை இந்த கொட்டுற கல் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வந்து உப்புமாவோடு ஜாஸ்தியாக வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும்னு தேவை கிடையாது. இந்த கண்ணாடி மாதிரி தெரியணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு வதங்கணும். இந்த கண்ணாடி மாதிரி நல்லா தெரிகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம கிரேவிக்கு வேறு எதுவும் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த தக்காளியை அரைச்சி ஊற்றுறது தான். வேறு எதுவும் நம்ம கிரேவிக்காக அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. அதனால் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா போட்டுக்கலாம். உங்களுக்கு சோலை மசாலா இருந்தால் நீங்கள் சோலை மசாலா கூட போட்டுக்கலாம். சோலை மசாலா போடுறீங்க அப்படின்னா கரம் மசாலாவும் அந்த சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட தேவை கிடையாது. ஏன்னா அதே வந்து சோலை மசாலாவில் இந்த மசாலா எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும். அதனால் தனியாக போட தேவை கிடையாது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து வெந்த கொண்டக்கடலையை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது நம்ம வந்து ரைஸ் கூட சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரைஸ் கூட இருக்கும்போது திக்கான பதத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி இது மாதிரி அது கூட எல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எவ்வளோ வேணும் அப்படின்றத இது பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஃப்ளேவர்லாம் எல்லாம் இறங்கி இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இது இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இதை விட தண்ணி கொஞ்சம் கூட தண்ணியாக வேணும் அப்படின்னா சுடு தண்ணி நல்லா காய வச்சு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. எவ்வளோ உங்களுக்கு கிரேவி வேணுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பஞ்சாபி சோலே மசாலா. செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா காம்பினேஷனோடையும் நல்லா இருந்தாலும் இந்த பட்டூராவையும் சோலேவையும் பிரிக்கவே முடியாது. பட்டூரா ரெசிபி கூட சீக்கிரம் நம்ம யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் and subscribe my channel. Thanks for watching.